கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான புத்தாண்டு பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய தமிழ் வருடமான பராபபா வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே நாம் இருந்தாலும் ஆண்டியாக்கிப்படும் இந்த பிரபஞ்சம். அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. கோட்சார கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பல விதத்தில் மாற்றங்களை தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா, ராசியாதிபதியாக சந்திரன் வருவார், தனஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். உங்கள் ராசியாதிபதி இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் இருந்து தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தை சந்திர பகவான் பார்க்கிறாரு, ராகு பகவானோட சேர்ந்து. ராகு போல கொடுப்போறம் கிடையாது, கேது போல கெடுப்போறம் கிடையாதுன்னு சொல்லுவாங்களே, இந்த தருணத்தில் அந்த கேது பகவான் சொல்லக்கூடிய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான ராகுவும் சந்திரனை சேர்ந்து பார்ப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான நாட்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபப வருடம். பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறேங்க, இருக்கிறனுங்க இருப்பனா இருக்க மாட்டேனா எனக்கு தெரியலன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தி விட்டு கடனை கட்டிவிட்டு நாம் மற்றவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தோம்னா இந்த வருடத்துடைய இறுதியில் நாம் வாங்கின கடனையும் கட்டிவிட்டு நாம் 4 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படியே கூட நினச்சிக்கோங்க. இந்த வருடத்துடைய முடிவில் சொல்லுங்கள். கடக ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய், புத்திரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட சேர்றார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமச்சனியில் கொடுத்த சங்கடங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாக போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தை தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தனகாரகனை பார்க்கிறார், குரு பகவானை பார்க்கிறார். தொழில் நிமித்தமாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க. ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையிலிருந்து மாற்றங்கள் செஞ்சுக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்யணுன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குதானேங்க செய்யுது. இந்த பிரபஞ்சம் என்ன எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தருதா? இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலனை தரும், சந்தர்ப்பத்தை கொடுக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக வைகாசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது குரு பகவான் மாறினதுக்கப்புறம் 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதியுடைய நிலை தொழில் ஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தையும் பார்ப்பார், திருமணஸ்தானத்தையும் பார்ப்பார், 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தையும் பார்ப்பார் குரு பகவான். அந்த காலகட்டத்தில் நெசத்துக்கு சொல்கிறேனுங்க, கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய கண்ணீரெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு, கஷ்டங்களெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு. சரியாக வருடம் பிறந்து வைகாசி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பலன் வந்துடாதுங்க. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்திருக்கும். வைகாசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்க போகுது. இது முழுக்க தொழில் மாற்றங்கள் செய்துக்கிறதுக்கான நேரமாக இருக்கும், நாட்களாக இருக்கும். நிறைய பேர் இந்த நேரத்தில் தொழிலதிபராகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சாதித்தவங்களாக இருக்கட்டும், சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே அவங்க மேலே வந்து இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுடைய சங்கடங்கள் நீங்க போகுது.
போன ஒரு 2-2.5 வருடத்தில் கடகராசியில் பிறந்தவங்க போதும் போதுன்ற அளவுக்கு சங்கடப்பட்டுட்டீங்க. சாதிச்சிங்களோ இல்லையோ சங்கடங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய அனுபவம் கொடுத்துருக்கு. ஒரு சிலர் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டு காசு பணத்தை கொடுத்துப்புட்டு அவங்க பின்னாடி நாயா பேயா அலையிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு சில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன் பொருளாதார ரீதியாக கோர்ட்டு படி கேஷன் படி எல்லாம் ஏறினவங்களாம் இருக்க தான் செய்திருப்பாங்க. சொத்து ரீதியாக சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள்ளற சங்கடங்கள், இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2-2.5 வருஷமாக இந்த பிரபஞ்சம் வச்சு செஞ்சிட்ருக்கும். இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் இருந்து சித்திரை மாதத்துலலாம் பெருசாக உங்களுக்கு மாற்றம் வராதுங்க. இருக்கிற விஷயம் இதுதான். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடாதீங்க. வைகாசி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து முதல்ல வாழ்வாதாரன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் மாற்றங்கள் வரும். பொருளாதார ரீதியாக ஏற்றங்களை வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான சூழல் ஏற்படும். இதில் முக்கியமாக என்னன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்கள் ராசிக்கு 5வது வீடு தான் விருச்சிகம். வைகாசி மாதத்துக்கு மேற்கொண்டு குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் படும் வைகாசி 16ஆம் தேதியிலிருந்து. அப்போது திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 15 வருடம் ஆகுதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா வைகாசி 16 தேதிக்கு மேற்கொண்டு 100% கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளாக அமையும். அதே மாதிரி ஆவணி மாதம், இது எத்தனை பேர் பயன்படுத்திக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆவணி மாதம் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும் பொழுது அப்போது இந்த குரு பகவானுடைய அதிசாரமெல்லாம் ஏற்படும் அந்த நேரத்தில். அதனால் கடகராசியில் பிறந்தவங்க வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்கிறதுக்கு ஆவணி மாதங்க இது. வைகாசி 16 தேதிக்கு மேற்கொண்டு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. தொழில் வளர்ச்சிகள் கூடுன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகன்னு சொல்லியிருக்கேன். ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்னன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அல்லது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஆன்லைனில் காசு பணத்தை இழந்து விட்டனுங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இழந்து விட்டனுங்க, வருமா வராதான்ற மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு போகும் வழி வர ஆவணி மாதம், அதாவது பரபப வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் 100% நல்லது நடக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த இந்த வரக்கூடிய புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டான பாரபவ வருடத்தில் வரக்கூடிய அந்த கோட்சார கிரக அமைப்புகள் ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா ராகு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்திலையும், தனகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு உங்கள் ராசியிலையும், தொழில் ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதும், அந்த தருணத்தில் தனகாரகன் அதிசாரத்துக்கு வர்றது, இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் மட்டும் சரிப்படுத்தாது, மன வாழ்க்கை உருவாகலையே அப்படின்ற ஏக்கத்தையும் சரிப்படுத்திவிடும். நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க. நானும் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க, வேலை முடிய மாட்டேங்குதுங்க, கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க, என் ஜாதகம் சம்சாரி ஜாதகமா இல்லை சன்னியாசி ஜாதகமானு எனக்கு தெரியலைங்கன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் ஆவணி மாதத்துக்கு மேற்கொண்டு 100% அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம், இந்த 2 மாதத்தில் கடகராசிக்காரங்க நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வார்த்தை தானங்க, இன்றைக்கி உங்கள் கையில் 4 காசு இல்லைனாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம் கடகராசிக்காரங்க ஒரு 100% இருக்கிறீங்கன்னா அதில் 25% சொந்தமாக மண்ணு மனையை உருவாக்க போகிறீங்க, கிரக பிரவேசம் செய்ய போகிறீங்க. கடகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் தான் நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க.
இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஐப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம் சொந்த வீடு வாசல் உருவாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பம். அது நீங்கள் வாங்குறதோ அல்லது கட்டுறதோ அது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான அற்புதமான நாட்களை இந்த பிரபஞ்சம் பராபவ வருடத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேனுங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு சிக்கிக்கிட்டு ஏன்டா இருக்கணும், எதுக்கடா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் இருக்கிற தம்பதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் பொறுத்துக்கோங்க. பராபவ வருடத்தில் வரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க இந்த பிரபஞ்சம். அன்னைக்கு சூரிய மங்கள யோகம் ஏற்படும். மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா, நீங்கள் கோடிக்கணக்காக காசு பணத்தில் சிக்கியிருந்தாலும் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்பேற்பட்ட சங்கடமாக இருந்தாலும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சூரியனை கண்ட பனித்துளி போல் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கும். அதில் மாற்று கருத்து இல்லை சாமி. உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சத்தியமாக நான் அதுக்கெல்லாம் லாக்கி மாட மாட்டேன். உள்ளதை உள்ளபடி நம்ம தம்மையில் ஒரு பதிவு வச்சுருக்கிறேனுங்க, நேர்மையான பதிவு அப்படின்ட்டு. ஐப்பசி கார்த்திகையில் பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். பல பேருக்கு வாழ்வாதாரம் மாறும், வாழ்க்கையின் தரமே மாறும். நீண்ட நாள் கனவு, சொந்த வீடு வாசல் இதெல்லாம் உருவாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். இந்த காலகட்டத்துக்காக தான் சாமி இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்க. ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. நான் எந்த அளவுக்கு ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கிறேன்றது நீங்கள் அனுபவித்து தான் சொல்லணும். ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நான் சொன்ன பலனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பட்சத்தில் தான் என் மேலே ஒரு நம்பிக்கை வரும். வரக்கூடிய பராபவ வருடத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் 90% கடகராசியில் பிறந்தவங்களுக்கு யோகம். குரு பகவான் மாறுறாரு, ராகு கேது மாறுறாங்க. ஆனால் சனி பகவானுக்கு வக்ரம் மட்டும்தான் உண்டே தவிர மாற்றங்கள் கிடையாது. கேது உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரே, ஒன்றும் தப்பு இல்லை, குருவோடு தான் சேர போகிறாரு. ஆன்மீக வழிபாடெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒன்றும் சங்கடங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. கடகராசியில் பிறந்தவங்க இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு கடகராசியில் பிறந்தவங்க இந்த வருடத்தில் ஒரு முறை, அது சித்திரை மாதமோ வைகாசி மாதமோ உங்களுக்கு எந்த மாதம் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த மாதத்தில் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு அதிகாலை 6 மணிக்கு அந்த சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.